நடிகர் விஷால் அவர்கள் பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு மோசடியை வந்து பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான சில தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நடிகர் விஷால் அவர்கள் வந்து சொல்றாரு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் 2 வரி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜிஎஸ்டி மற்றும் லோக்கல் பாடி டேக்ஸ் 2 வரி வந்து நம்ம கட்டுறோம். ஜிஎஸ்டி வந்து 18%, 8% லோக்கல் பாடி டேக்ஸ் நம்ம கட்டிட்டு வரோம். இதை எதிர்த்து வழக்கு போடுறதுக்கு வந்து யாருக்குமே தைரியம் கிடையாது. ஆனா நான் வந்து கண்டிப்பா இதை எதிர்த்து வந்து வழக்கு போடுவேன். பிரதமர் மோடியை பார்த்து கோரிக்கை வைப்பேன். தமிழ்நாட்டில் வந்து 2 வரி கொள்கை இருக்கு, அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஷால் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ரீசெண்டா கூட ரெட் ஜெயின் மூவி வந்து தன்னோட மூவிகளை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு மேல வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் நடிகர் விஷால் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் சிஜி.